வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பருவ காலத்திற்கு ஏற்ப உடல்நிலையில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை தடுத்து நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு இயற்கையை நம்ம கழித்திருக்கக்கூடிய கொடை தான் நம்ம சாப்பிடக்கூடிய நுங்கு. கோடைக்காலம் வந்துட்டாலே உடலுக்கு குளிர்மை தரக்கூடிய பொருட்களில் நுங்கும் இன்றியமையாததாக இருக்குது. பனை மரத்திலிருந்து பெறக்கூடிய பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பதநீர் வரிசையில் நுங்கும் எண்ணற்ற மருத்துவன்மைகளை நமக்கு கொடுக்கும். எல்லோரும் நுங்கு சாப்பிடும்போது அதோடைய தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதியை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் தூரப்பாக இருக்கக்கூடிய நுங்கினுடைய தோல் பகுதியிலும் தான் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. இனி நம்ம நுங்கு சாப்பிடும்போது தோலோடு சாப்பிட்டு பழகுவது நமக்கு ஆரோக்கியம். கோடையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நுங்கு அந்த கோடையால் ஏற்படக்கூடிய பல உடல்நல பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கிறதோடு உதவிகரமாக இன்னும் பல மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அம்மை நோயினுடைய தாக்கம் குறைவதற்கு நம்ம நுங்கு எடுத்துக்கொள்ளலாம். கோடையில் நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய அம்மை நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நுங்கு பயன்படுகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எளிதில் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்கள் வர ஆரம்பிக்கும். சீதோஷண நிலையால் உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதனோட கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாவதன் மூலமாக தான் அம்மை நமக்கு வருது. இது 7 நாட்கள் ஆரம்பித்து 15 நாட்கள் வரைக்கும் நமக்கு இருக்கும். அப்படின்னாலும் இந்த நாள்கள் வரைக்கும் நமக்கு பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். இப்போ இந்த நீர் கொப்புளங்கள்லாம் சுருங்க உடல்ல அது அரிப்பை ஏற்படுத்தும். அரிப்பு தாங்காமல் சுரிஞ்சு வருவதால அங்கே மீண்டும் அம்மை கொப்புளங்கள்லாம் உருவாகும். அம்மை நோய் இருக்கிறவங்க தினமும் நுங்கு சாப்பிட்டு வருவதன் மூலமாக உடல் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். கொப்புளங்களின் மீது நுங்கு நீரை நம்ம தடவி வருவதன் மூலமாக கொப்புளங்கள் குளிர்ச்சி அடைந்து அரிப்பு உண்டாகாமல் இருக்கும். கோடை துவங்கும் போதே தொடர்ந்து நீங்கள் நுங்கு அந்த சீசனில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அம்மை நோய் பெரும்பாலும் உங்களை நெருங்காமல் பார்த்துக்கலாம். ஒருவேளை அம்மை நோய் உங்களுக்கு வந்துருச்சுனாலும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் நுங்கு சாப்பிட்டாலும் நுங்கு நீரை அம்மை கோப்பலங்களை தரவுனாலும் சரி பண்ணிக்கலாம். தாகம் உங்களுக்கு தணிக்கப்படும் நீங்கள் நுங்கு சாப்பிடும்போது. கோடையில் உடலில் எவ்வளவு நீர் இருந்தாலும் நீர் பற்றாக்குறை உண்டாகும், வறட்சி ஏற்படும். ஐஸ் வாட்டர், செயற்கை குளிர்பானங்கள் எல்லாமே தொண்டைக்கு இதமளித்தாலும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கவே கொடுக்காது. இப்போ நம்ம இதை தாண்டி எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகமும் அடங்காது அப்படின்றவங்களாம் நுங்கு சாப்பிடும்போது தாகம் அவங்களுக்கு தனிய ஆரம்பிக்கும். குறிப்பாக வெயிலில் செல்லும் போது சிலருக்கு அனல் காற்று உடலில் படும்போது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சு ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் உறிஞ்சப்படுவதால ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்க நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் நுங்கு சாப்பிடலாம். நுங்குல சோடியம் மற்றும் பொட்டாசியம் தாதுக்கள் இருக்கிறதால இது நீரிழிப்பு அபாயத்திலிருந்து நம்ம பாதுகாக்கும். வெயிலினுடைய வெப்பம் உடலை தாக்காமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கும் போதும் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நுங்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தாகம் தணிவதோடு நீர் சத்து இழப்பு அபாயம் உண்டாகாது. உடல் வெப்பநிலை சீராக நம்ம வச்சுக்கலாம். உடலை நீரேற்றத்தோட வச்சுக்கலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கலாம். இதன் மூலமாக நுங்கு நம்முடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலையும் வழங்கும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம நுங்கு சாப்பிடலாம். உடல்ல அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால உடல்ல வழக்கத்தை விட அதிகப்படியான நீர் சத்து குறைபாடு உண்டாகும். அதை தவிர்க்கிறதுக்கு பழங்கள் அப்புறம் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் நமக்கு பரிந்துரைப்பாங்க. ஆனால் சற்று காரமான உணவு வகைகளாலும் வயிற்று பிரச்சனை, செரிமான கோளாறு, நீர் சத்து குறைபாட்டாலும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடிச்சதுக்கு அப்புறம் 2 அல்லது 3 நுங்குகளை நம்ம தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு காணாமல் போகும். குடல் இயக்கத்தை அது சீராக செயல்பட வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை, அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு நுங்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அல்சர் பிரச்சனையினுடைய தீவிரத்தை நமக்கு நுங்கு குறைக்கும். உணவு குழாய், இரைப்பை, சிறு குடலினுடைய உட்சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வகை புண்ணு தான் குடல் புண், அதாவது அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குடல் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சரால் அவதிப்படுபவர்கள் கோடையில் உணவு முறையில் கவனமாக இல்லை அப்படின்னா மேலும் அதிக வீரியத்துக்கு நீங்கள் உள்ளாவீங்க. அதாவது அந்த புண்கள் உங்களுக்கு அதிகமாகி பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். உணவு பழக்கம் மூலம் தான் இதை பெரும்பாலும் குணப்படுத்துறதுக்கும் கட்டுப்படுத்துவதற்கும் முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எனவே காரசாரமான உணவுகளை நீங்கள்
சாப்பிடக்கூடாது. எப்போதுமே நீங்கள் உணவுகளை தவிர்க்காமல் சாப்பிடணும். குறிப்பாக காலை உணவு வந்து தவிர்க்காமல் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து அல்சர் வந்து க்யூர் ஆகும். மிதமான கார உணவுகளும் கூட வெயில் காலங்களில் அதிகப்படியான உடல் உபாதைகளை தான் ஏற்படுத்தும். எனவே நீங்கள் வந்து தொடர்ந்து நுங்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக அல்சர் தீவிரமாகாமல் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வயிற்றுப்புண், குடல் புண் ஆறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நுங்கு வந்து உங்களுக்கு அதை க்யூர் பண்ணும். ஸோ அந்த ஆறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை நீக்கி கல்லீரலையும் நுங்கு வந்து சுத்தம் செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நுங்கு வந்து வெளியேற்றும். நெஞ்சு முதல் வயிறு வரை எரிச்சல் உங்களுக்கு இருந்தாலும் நுங்கு இதமான குளுமையை வந்து தந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி அந்த இதயத்தையுமே உங்களுக்கு வந்து நீக்கிடும். ஸோ அந்த நெஞ்சு எரிச்சல் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. புற்றுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் நுங்கு எடுத்துக்கலாம். புற்றுநோயில் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்ததாக பெண்கள் வந்து மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகமாக ஆளாகிறாங்க அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நுங்கில் இருக்குது. இந்த ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளானது புற்றுநோய் செல்கள் மற்றும் அது உருவாக்கக்கூடிய கட்டிகளினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பெண்கள் நுங்கு கிடைக்கக்கூடிய அந்த சீசனில், கோடைக்கால சீசனில் அதை வந்து தொடர்ந்து தினமும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறந்த பயனை வந்து அவங்களால் அடைய முடியும். கூடுதலாக நுங்கு இதய நோய்களையுமே நமக்கு வந்து குறைக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் என எதுவுமே இல்லாமல் பாதுகாக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நமக்கு இல்லாமல் புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கெல்லாம் நுங்கு உதவிகரமாக இருக்கும். வியர்க்குரு சார்ந்த பிரச்சனைகள், வியர்க்குருவால் ஏற்படக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு நுங்கு உதவிகரமாக இருக்கும். அதிகப்படியான வெப்பத்தால் சருமத்தில் வறட்சி, எரிச்சல், சரும வியாதி, பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். குறிப்பாக கோடை காலத்தில் பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே வியர்க்குரு பிரச்சனை வந்து இருக்கும். நுங்கு சாப்பிடும் போதும் அப்பப்போ வியர்க்குருவின் மீது நுங்கு நீரை நம்ம தடவி வந்தாலும் வியர்க்குரு நமக்கு மறையும். அதே போல வெயிலால் வரக்கூடிய சூட்டு குப்புளங்கள் கூட நுங்கு நம்ம தடவி பூசுவதன் மூலமாக அந்த எரிச்சல் இல்லாமல் அது சரியாயிடும். மீண்டும் இதெல்லாமே நமக்கு வந்து வரவும் செய்யாது. ஸோ இது வந்து நீங்கள் வியர்க்குருவால் சார்ந்த அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நுங்கு வந்து சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்களுடைய கவனத்திற்கு நுங்கு வந்து அவங்க கண்ணில் படணும். அதிக எடை கொண்டிருக்கிறவங்க உடல் எடையை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் கோடை காலத்தில் அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோடை காலங்களில் கூட கடைபிடிக்கும் போது உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இவங்கெல்லாம் தினமும் 3 நுங்கை வந்து ஒரு அரை டம்ளர் நீரில் ஊற வச்சு நல்லா மசிச்சு அதை வந்து நீங்கள் அளவோடு நீர் விட்டு குடிச்சு வரலாம். டயட் பிரச்சனையால் உடலுக்கு வரக்கூடிய உடல் உஷ்ண பிரச்சனையெல்லாம் இதன் மூலமாக உங்களுக்கு வராமல் இருக்கும். அதோட நுங்கில் இருக்கக்கூடிய கனிமச்சத்தும் ஊட்டச்சத்தும் உடலில் குளுக்கோஸினுடைய அளவை சீராக வைத்து உடலை சோர்வின்றி சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையும் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறைந்த கலோரி வந்து நுங்கில் இருக்கிறதால இது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை வந்து ஊக்குவிக்காது. நீங்கள் நுங்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது தான், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் நுங்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தில் நோட் பண்ணணும். நீங்கள் நுங்கு வாங்கியவுடன் அல்லது நுங்கை பிரித்து எடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த நுங்கை வந்து நீங்கள் பயன்படுத்திடணும். அதாவது சாப்பிட்டு முடிச்சிடணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதை சாப்பிடணும். இப்போ நீங்கள் நுங்கு வாங்கிட்டேன், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம்லாம் நம்ம சாப்பிட்லான்னா அது மாதிரி பண்ணக்கூடாது. அதை நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் நுங்கு சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு வந்து வயிற்று வலியை உண்டாக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே அளவோடு சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நுங்கை வந்து சாப்பிடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடாதீங்க. நுங்கு மட்டும் அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.